I will do hard work. I will persevere and succeed. வெல்கம் டு டிஎன்பிசி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் லீடர்ஸ் தலைவர்கள் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஎன்எம்லேயும் அப்புறம் யூனிட் 8லேயும் வந்து தலைவர்கள் வரலாறு கொடுத்துருக்காங்க. தலைவர்கள் பர்டிகுலராக நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் நிறைய வரும். இந்த நோட்ஸ் ஃபுல்லாகவே வந்து மல்டிபிள் சோர்ஸஸ் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்து வரலாம். மேபி இயர் இல்லை டேட்டு பிளேசஸில் ஏதாவது சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு டேட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு வெப்சைட்டில் அதே மாற்றி கொடுத்துருப்பாங்க. மேபி 100% வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. 99% வந்து கரெக்டான ஃபேக்ட்ஸு தான் இருக்கும். ஒரு 1% வந்து நம்ம சப்ஜெக்ட் டு மாடிஃபைடு. ஸோ நம்ம ஐஎன்எம்மில் பர்டிகுலராக நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய தலைவர் வந்து யாருன்னா அம்பேத்கர் தான் வந்து அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய தலைவர். ஸோ அம்பேத்கர் பற்றி தான் நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அம்பேத்கர். ஸோ அம்பேத்கருடைய பர்த்டே எப்போனா 14 ஏப்ரல் 1891. ஸோ இதுதான் வந்து அம்பேத்கருடைய ஆனிவர்சரி. டெத் ஆனிவர்சரி அப்படின்னு பார்த்தோம்னா 6 டிசம்பர் 1956. ஸோ இந்த 1956ங்கிறது என்ன இயர்? எஸ்ஆர்சி. ஸோ மாநிலங்கள் வந்து மொழி அடிப்படையில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து கொண்டு வரப்பட்டது இப்போ தான். 1953 to 56 வந்து போட்டிருப்பாங்க. அந்த 1956 தான் வந்து இவர் இறந்து போகிறாரு. ஸோ டெத் அனிவர்சரினா 6 டிசம்பர் 1956. அடுத்தது இந்த ஒரு இமேஜில் அம்பேத்கர் பற்றி ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஃபேக்ட்ஸ் அபவுட் அம்பேத்கர்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அம்பேத்கருடைய ஒரிஜினல் நேம் வந்து என்னென்னா அம்பாவதேக்கார். ஸோ இதுதான் வந்து அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து அம்பாவதேக்கார். அவருடைய டீச்சர் நேம் தான் மகாதேவ் அம்பேத்கர். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவர் அம்பேத்கர் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அடுத்தது ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வந்து கான்செப்சுவலைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கைட்லைன்ஸ் ப்ரெசன்டட் பை அம்பேத்கர். ஸோ ஆர்பிஐ வந்து உருவாக்கப்பட்டதுக்கு முக்கியமான பின்னணி அம்பேத்கர் தான். ஸோ இவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையிலே தான் ஆர்பிஐ வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து அம்பேத்கர் ப்ரொபோஸ்ட் டிவிஷன் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் பீகார். ஸோ ஃபார் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ். ஸோ மத்திய பிரதேஷ் பீகார் இது ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ 2 மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அம்பேத்கர். எதுக்காகனா எஃபெக்டிவ் கவர்னன்ஸுக்காக. அடுத்து இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் டு பர்சியூ அண்ட் எக்கனாமிக்ஸ் டாக்டரேட் டிகிரி அட் அப்ராட். ஸோ ஃபாரினில் வந்து எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் டிகிரி முடித்த முதல் இந்தியர் வந்து அம்பேத்கர் தான். ஃபஸ்ட்டு இந்தியன் டு பர்சியூ எக்கனாமிக்ஸ் டாக்டரேட் அட் அப்ராடில். ஓகேங்களா? ஸோ அப்ராடில் எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் முடித்த முதல் இந்தியர் அம்பேத்கர் தான். இவருடைய ஆட்டோபயோகிராஃபி. ஸோ வெயிட்டிங் ஃபார் விசா. ஸோ இவர் தான் வந்து இதனுடைய ஆட்டோபயோகிராஃபி வெயிட்டிங் ஃபார் விசா. இது வந்து அம்பேத்கருடைய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லக்கூடியது. 1935 to 36 வந்து எழுதப்பட்டிருக்கு. இது வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் டெக்ஸ்ட் புக்காகவே வந்து இவங்க இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிறது அம்பேத்கருடைய ஆட்டோபயோகிராஃபி. இதை வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் டெக்ஸ்ட் புக்காக வந்து அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க பான். ஸோ எங்கே பிறந்தார்னா மகவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் பிறந்திருப்பார். அது வந்து இப்போது அம்பேத்கர் நகர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மகவுங்கிற பிளேஸ் வந்து இப்போது அம்பேத்கர் நகர்னு நேம் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. மகவ் அம்பாவதே அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ரத்னகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ். ரத்னகிரி டிஸ்ட்ரிக்டில் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் ரத்னகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மகவ் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து 14th அண்டு லாஸ்ட்டு சைல்டு. ஸோ 14வது அண்டு கடைசி பிள்ளை தான் அம்பேத்கர். இவருடைய பேரண்ட்ஸ் பார்த்தோம்னா ராம்ஜி மலோஜி சக்பால், பீமாபாய் சக்பால். ஸோ இவங்க தான் வந்து இவருடைய பேரண்ட்ஸு. இவருடைய ஒரிஜினல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா சக்பால் அப்படின்னு சொல்லலாம். ரிஜிஸ்டர் பண்ணது, ஸோ அதாவது இவங்க கூப்பிடக்கூடியதே சக்பால் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணது வந்து அம்பாவதேக்கார். ஸோ அம்பாவதேக்கார். ஸோ அதை தான் வந்து இந்த நேம் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 1897 ஸ்கூல் எங்கே முடிச்சிருக்காருன்னா 1897
எல்பின்ஸ்டோன் ஹை ஸ்கூல். ஸோ அது வந்து மும்பையில் இருக்கக்கூடியது, அங்கே தான் வந்து படிக்கிறாரு. எல்பின்ஸ்டோன் ஹை ஸ்கூல் மும்பை 1897. 1908 ஸோ 1908 வந்து எல்பின்ஸ்டோன் காலேஜில் வந்து படிச்சிருப்பார். 1912 டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இது வந்து பாம்பே யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காரு. என்னென்னா எக்கனாமிக்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸு. ஸோ எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரெண்டுமே பாம்பே யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காரு. டிகிரி வாங்கினது 1912. அதுக்கப்புறம் 1913 யூஎஸ் போகிறாரு. ஸோ எவ்வளோ ஏஜ்னா 22 இருக்குது. ஸோ அப்போ வந்து யூஎஸ் போகிறாரு. யூஎஸ் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பரோடா கேக்வாட் ஸ்காலர்ஷிப். இதை கொடுத்தது சயாஜிராவ் கேக்வாட் 3. ஸோ இவருடைய ஸ்காலர்ஷிப் உதவி மூலமாக அவர் வந்து யூஎஸ் போய் படிக்கிறாரு. ஸோ யூஎஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பிஜி வந்து முடிப்பார். கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் இருக்கக்கூடியது. ஸோ அங்கே வந்து பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. 1915 எம்ஏ ஸோ எம்ஏ டிகிரி வந்து முடிக்கிறாரு. அதான் பிஜி 1915 வந்து முடிக்கிறாரு. எம்ஏ டிகிரி வந்து முடிக்கிறாரு. ஒரு தெசிஸ்னால் ஒரு பேப்பர். ஸோ அது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு தெசிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ். ஸோ அதாவது பழங்கால இந்தியாவின் வணிகம், காமர்ஸ், ட்ரேடு, அதை பற்றி ஒரு தெசிஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 1916 ரெண்டாவது தெசிஸ். ஸோ ரெண்டாவது பேப்பர் வந்து நேஷ்னல் டிவைடண்ட் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் டிவைடண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி செகண்ட் தெசிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இதில் ஃபஸ்ட்டு தெசிஸ் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ், செகண்ட் தெசிஸ் நேஷ்னல் டிவைடண்ட் ஆஃப் இந்தியா. 1927 இங்கிலாண்டில் பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ் அட் லண்டனில் படிக்கிறார். லண்டனில் வந்து முடிக்கிறாரு. 1927 பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ் அட் லண்டனில். 1917 ஸோ 1917 வந்து ரிட்டர்ன் டு இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுவார். எங்கன்னா 1913 வந்து யூஎஸ் போவார். ஸோ 1917 ரிட்டர்ன் ஆவார். இங்கே இந்தியாவுக்கு வந்து 17 ஜூனில் இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. அப்புறம் 1918 ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவார். எங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கானமி ப்ரொஃபஸராக சைடன்ஹாம் காலேஜ் இன் மும்பை. சைடன்ஹாம் காலேஜ் இன் மும்பை இங்கே வந்து பொலிட்டிக்கல் எக்கானமி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவார் 1918. 1935 பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் லா காலேஜ் மும்பை. ஸோ கவர்மெண்ட் லா காலேஜ் மும்பை லா காலேஜோட பிரின்சிபலாக ஆகிறாரு 1935. இவர் இன்வைட்டட் டு சவுத் பொரா கமிட்டி. ஸோ அந்த கமிட்டிக்குள்ளே வந்து இவருடைய டிசிஷன்ஸ் கேட்குறதுக்காக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. சவுத் பொரா கமிட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த கமிட்டி அடிப்படையில் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 1919 இந்திய அரசு சட்டம் அது வந்து உருவாக்கப்பட்டது இந்த சவுத் பொரா கமிட்டி அட்வைஸ் ரெக்கமெண்டேஷனில். இந்த கமிட்டிக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அம்பேத்கரையும் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1923 இன்னொரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு, ஒரு தெசிஸ். இது என்னென்னா ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி, இட்ஸ் ஆரிஜின் அண்டு சொல்யூஷன். ஸோ அந்த பணத்தின் பிரச்சனை, அதனுடைய ஆரிஜின் அண்டு அதுக்கான தீர்வு பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திசிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தி ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி, இட்ஸ் ஆரிஜின் அண்டு சொல்யூஷன். இது வரைக்கும் 3 திசிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இஃப் எனி கண்ட்ரி டு எலிமினேட் பிளாக் மணி தென் எவ்ரி 10 year டூ டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள், அம்பேத்கர் டிமானிட்டைசேஷன் பற்றி ஒரு கோட் சொல்லியிருக்காரு. இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து பிளாக் மணி எலிமினேட் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறையும் நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷன் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து கோட் சொல்லியிருக்காரு. இஃப் எனி கண்ட்ரி டு எலிமினேட் பிளாக் மணி தென் எவ்ரி 10 year டூ டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் வந்து நீங்கள் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை டிமானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி பர்சன் டாக்டர் ஆல் சயின்ஸு. ஸோ ஆல் சயின்ஸில் வந்து டாக்டரேட் வாங்கினா ஒரே ஒரு பர்சன் தான் ஃப்ரம் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் எல்லா ஆல் சயின்ஸ்லேயும் வந்து டாக்டரேட் வாங்கினா ஒரே பர்சன் இவர் தான். ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி பர்சன் டாக்டரேட் ஆல் சயின்ஸ் ஃப்ரம் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அடுத்த பேப்பர் தெசிஸ் என்னன்னா கேஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஜாதிகள், தேர் மெக்கானிசம், ஜெனசிஸ், டெவலப்மெண்ட்.
இதை பற்றி ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. எங்கன்னா செமினார் பை ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் கோல்டன் வெய்சர். ஸோ இவருடைய செமினாரில் இந்த பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுறாரு. கேஸ்ட் இன் இந்தியா தேர் மெக்கானிசம் ஜெனிசிஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் அலெக்சாண்டர் கோல்டன் வெய்சர். ஸோ இவருடைய செமினாரில் இவர் வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவருடைய செமினாரில் இந்த பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுறாரு. இவருடைய டீச்சர் அவர் வந்து பிராமின். ஸோ இவருடைய பிராமின் டீச்சர் வந்து கிருஷ்ணா கேசவ் அம்பேத்கர் இவருடைய பிராமின் டீச்சர். இவர் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போது இவருக்கு வந்து தண்ணி பைப்பில் குடிக்க மறுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பியூன் தான் வந்து இவருக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த பியூன் இல்லைன்னா எனக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோட்ஸ் வந்து சொல்லியிருப்பார். நோ பியூன் நோ வாட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பியூன் இல்லைன்னா எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை, என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். நோ பியூன் நோ வாட்டர். 1906 ரமாபாய். ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் மேரிட் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் 1935 வந்து அவங்க இறந்துருவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ரமாபாய் 1935 இறந்துருப்பாங்க. அடுத்து சாரதா கபீர். இவங்க வந்து பிராமின். இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க 15 ஏப்ரல் 1948 டெல்லியில். ஸோ சாரதா கபீர் இவங்க வந்து பிராமின். இவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது ரமாபாய் டெத் ஆனதுக்கப்புறம் 15 ஏப்ரல் 1948 மகாபரிநிர்வான் திவாஸ். ஸோ இவருடைய டெத் அனிவர்சரி மகாபரிநிர்வான் திவாஸ் அப்படின்னு வந்து நம்ம கமெமரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மகாபரிநிர்வான் திவாஸ் அப்படின்றது அம்பேத்கருடைய டெத் அனிவர்சரி. இவரை ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா, ஸோ நவீன இந்தியாவின் உருவாக்கி சிற்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னா அம்பேத்கர். அப்புறம் மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாடர்ன் மனு அப்படின்னா அம்பேத்கர். பாபா சாஹிப் இவருடைய ஃபாதர். இவர் வந்து ரெஸ்பெக்டட் ஃபாதர் இன் மராத்தி அண்ட் ஹிந்தி. ஸோ பாபா சாஹிப் அப்படின்னா மீனிங் வந்து ரெஸ்பெக்டட் ஃபாதர். மராத்தி ஹிந்தியில் இதனுடைய மீனிங் வந்து ரெஸ்பெக்டட் ஃபாதர். இவருக்கு 11 லாங்குவேஜ் தெரியும். ஸோ நோன் 11 லாங்குவேஜ். அதில் மராத்தி இவருடைய தாய்மொழி, மதர் டங் எதுனா மராத்தி தான் அவருடைய தாய்மொழி. 11 லாங்குவேஜ் வந்து இவருக்கு நல்லா தெரியும். இவருடைய ஆட்டோபயோகிராஃபி நம்ம இமேஜில் பார்த்துருப்போம். ஆட்டோபயோகிராஃபி என்னென்னா வெயிட்டிங் ஃபார் விசா. ஸோ ஆட்டோபயோகிராஃபி வெயிட்டிங் ஃபார் விசா. ஸோ இதை வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் டெக்ஸ்ட் புக்கில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொலம்பியா யூனிவர்சிட்டியோட டெக்ஸ்ட் புக்கில் இவங்க வந்து லெக்சருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வெயிட்டிங் ஃபார் விசா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பேத்கருடைய ஆட்டோபயோகிராஃபி. அடுத்து இவர் எழுதின புக்ஸ் அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட். ஸோ ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் இது வந்து ரிபப்ளிக் ஆஃப் காந்தி அப்படின்னு சொல்கிறாரு. 15 மே 1936 வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். 1936 வந்து புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஊவேர் தி சூத்ராஸ் யார் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு 1946. இது டெடிக்கேட்டட் டு ஜோதிராவ் பூலே. ஸோ ஜோதிராவ் பூலேக்காக இந்த புக்கை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஊவேர் தி சூத்ராஸ் அப்படிங்கிற புக்கு டெடிக்கேட்டட் டு ஜோதிராவ் பூலே. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒரு புக்கு. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ஃபினான்ஸை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. அப்புறம் எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாணங்களுடைய நிதி ஆதாரம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி ஒரு புக்கு எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் இந்த புக்கு வந்து எழுதியிருப்பார். ஆஃப்டர் லாகூர் ரிசொல்யூஷன் ஆன் பாகிஸ்தான். ஸோ 1940 லாகூரில் நடந்த மாநாட்டில் பாகிஸ்தான் கோரிக்கை வந்து வந்திருக்கும். ஸோ அந்த கோரிக்கையை பற்றி 400 பேஜுக்கு வந்து ஒரு புக்ஸை எழுதியிருப்பார். 400 பேஜ் தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் பற்றி இவர் என்ன நினைக்கிறாரு, இவருடைய தாட்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லி 400 பேஜுக்கு வந்து எழுதியிருப்பார். லாகூர் ரிசொல்யூஷன் ஆன் பாகிஸ்தான் 1940 அதுக்கப்புறம் எழுதியிருப்பார். அடுத்து புத்தா ஆர் காரல் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதிக்கிறார். புத்தா அல்லது காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி புக்கு. இது 1956 வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ 2 டிசம்பர் 1956 வந்து பப்ளிஷ் ஆகும். அடுத்து புத்தா அண்ட் இஸ் தம்மா. ஸோ புத்தா அண்ட் இஸ் தம்மா இது வந்து அவர் இறந்ததுக்கப்புறமா வந்து பப்ளிஷ் ஆகும் 1957. ஸோ 1956 வந்து அவர் இறந்துருவார். 1957 ரிலீஸ் ஆகக்கூடியது பப்ளிஷ் பண்ணக்கூடியது புத்தா அண்ட் இஸ் தம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு. போஸ்ட் மோஸ்ட்லி அப்படின்னா இறந்ததுக்கப்புறமா வந்து ரிலீஸ் ஆகக்கூடியது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கு.
அடுத்து அதர் புக்ஸ். ஸோ இன்னும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ரன்னடே, காந்திஜி அண்டு ஜின்னா. ஸோ இதுவும் வந்து ஒரு புக்ஸ் தான். ரன்னடே, காந்தி அண்ட் ஜின்னா அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் காந்தி அண்டு எமான்சிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ். ஸோ அன்டச்சபிள்ஸ் தீண்டாமை, அது அவங்களை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. காந்தி அண்ட் எமான்சிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ். அதுக்கப்புறம் வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி ஹேவ் டன் டு அன்டச்சபிள்ஸ். ஸோ தீண்டாமைக்காக காந்தி அண்ட் காங்கிரஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. கேபினட் மிஷன் அண்டு அன்டச்சபிள்ஸ் அதை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வந்து தீண்டாமை அந்த மக்களுக்காக போராடுறதுனால அவர் அந்த அன்டச்சபிள்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஸ்டேட்ஸ் அண்டு மைனாரிட்டிஸ். அப்புறம் ஒய் தே பிகம் அன்டச்சபிள்ஸ், ஏன் அவங்க அன்டச்சபிள்ஸ் ஆனாங்க, ஒய் தே பிகம் அன்டச்சபிள்ஸ். தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். ஸோ மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கணும். ஸோ அதுக்கான இவருடைய வியூ என்ன, தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து ரிப்போர்ட் எஸ்ஆர்சி, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் 1955 வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து விமர்சனம் செஞ்சு எழுதப்பட்டதான் இந்த புக்கு, தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து எஸ்ஆர்சி கமிஷனுடைய ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அவர் அதை வந்து கிரிட்டிக் பண்ணி எழுதியிருப்பார், தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். அடுத்த டிக்ஷனரி ஆஃப் பாலி லாங்குவேஜ். ஸோ பாலி லாங்குவேஜுக்கு ஒரு டிக்ஷனரியை வந்து எழுதியிருக்காரு, டிக்ஷனரி ஆஃப் பாலி லாங்குவேஜ். ஒரு லாயராக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். எங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்டில். ஸோ பாம்பே ஹைகோர்ட்டில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கிறத வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ உருவாக்கியிருப்பார் பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கிறது. இதில் நெட்வொர்க் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய காலேஜஸ் வந்து நெட்வொர்க்காக இயங்கக்கூடியது தான் பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி. அடுத்து பகிஷ்கிருத் ஹிதாகர்ணி சபா. இது வந்து 1924 பாம்பேயில் வந்து உருவாக்குறாரு. பகிஷ்கிருத் ஹிதாகர்ணி சபா 1924 பாம்பேயில் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இன்ஸ்டிடியூட், இதுவும் 1924 டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இன்ஸ்டிடியூட் 1924 வந்து இந்த இன்ஸ்டிடியூட்டும் உருவாக்குறாரு. ஸோ 1924 பாம்பேயில் பகிஷ்கிருத் ஹிதாகர்ணி சபா. அதுக்கப்புறம் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இன்ஸ்டிடியூட் 1924. அடுத்து 1927 சமாஜ் சமாதா சங். 1927 சமாஜ் சமாதா சங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கத்தையும் 1927 வந்து உருவாக்குறாரு. இது வந்து அப்பாயிண்டட் டு பாம்பே பிரசிடென்சி கமிட்டி. ஸோ இவர் வந்து பாம்பே பிரசிடென்சி கமிட்டியில் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பார். ஒர்க் வித் சைமன் கமிஷன், சைமன் கமிஷனோட ஒர்க் பண்ணியிருப்பார் இங்கே. ஸோ ஒர்க் வித் சைமன் கமிஷன், அப்பாயிண்டட் டு பாம்பே பிரசிடென்சி கமிட்டி, ஒர்க் வித் சைமன் கமிஷன். கண்டெம்ட் மனுஸ்மிருதி. ஸோ மனுஸ்மிருதியை வந்து எதிர்த்திருப்பார். ஸோ எதிர்த்து விமர்சனம் செஞ்சிருப்பார் மனுஸ்மிருதியை. 25 டிசம்பர் 1927 மனுஸ்மிருதியை வந்து எரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து மனுஸ்மிருதி பர்னிங் டே அப்படின்னு சொல்லுவோம். எதனா 25 டிசம்பர் 1927 இது வந்து மனுஸ்மிருதி பர்னிங் டே. ஸோ மனுஸ்மிருதி எரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. அதனால் இதை மனுஸ்மிருதி பர்னிங் டேன்னு அப்படின்னு சொல்கிறோம். 20 மார்ச் 1927 மகத் சத்தியாகிரகா மகாராஷ்டிராவில் நடத்தியிருப்பார். எதுக்காங்கன்னா பொது குளத்துலேருந்து தண்ணி எடுக்க மறுக்கப்பட்டிருக்கும், அதனால் அங்கேருந்து தண்ணி எடுத்திருப்பார். ஸோ வாட்டர் எடுத்திருப்பார். அந்த தான் வந்து மகத் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்கிறோம். மகாராஷ்டிராவில் 20 மார்ச் 1927 வந்து நடத்தியிருப்பார் இந்த சத்தியாகிரகா. மகத் சத்தியாகிரகா மகாராஷ்டிரா 20 மார்ச் 1927. இந்த 20 மார்ச்சை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சோசியல் எம்பவர்மெண்ட் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சோசியல் எம்பவர்மெண்ட் டே அப்படின்னா 20 மார்ச். ஸோ இந்த 20 மார்ச் அன்னைக்கு தான் வந்து அந்த பொது குளத்துலேருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்தியிருப்பார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. அவங்களுக்கும் பயன்படுத்த அனுமதி வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த சத்தியாகிரகா தான் மகத் சத்தியாகிரகா. அதன் நினைவாக தான் 20 மார்ச் சோசியல் எம்பவர்மெண்ட் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 20 மார்ச் சோசியல் எம்பவர்மெண்ட் டே. அடுத்ததான் அவருடைய பத்திரிகை. ஸோ 5 பத்திரிகைகள் வந்து ஆரம்பிச்சிருப்பார். 5 பீரியாடிக்கல்ஸ். அது என்னென்னு பார்ப்போம். மூக் நாயக் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா லீடர் ஆஃப் தி டம்ப் 1920 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு மூக் நாயக். இது வந்து வீக்லி வார பத்திரிகை. சாஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குல்காஃபூருடைய சாஹூ மகாராஜா. ஸோ அவர் வந்து இதுக்கு உதவியாக இருந்திருப்பார். இந்த பத்திரிகை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இது வந்து வீக்லி. ஸோ மூக் நாயக் அப்படிங்கிறது வீக்லி பத்திரிகை. லீடர் ஆஃப் டம்ப் அப்படின்னு சொல்லுவோம் மூக் நாயக்னா. அடுத்தது பகிஷ்கிருத்
பாரத். ஸோ இப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பார். இந்த அமைப்புக்காக ஒரு பேப்பரும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது 1924 பகிஷ்கிருத் பாரத். அடுத்து சமதா அப்படின்னு சொல்லக்கூடியது ஈக்குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து 1928 இந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அடுத்து ஜனதானா பீப்புள். இந்த பேப்பர் 1930 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஜனதா சமதா இந்த பேப்பர் 1928-30 சமதா ஜனதா பேப்பர். அதுக்கப்புறம் பிரபோதா பாரத் இந்த பேப்பர் அப்படின்னா என்லைட்டன் இந்தியா. பிரபுதா பாரத் என்லைட்டன் இந்தியா 1956. ஸோ அவருடைய கடைசி காலகட்டத்தில் இந்த பேப்பர் வந்து நடத்தியிருக்காரு. பிரபுதா பாரத் என்லைட்டன் இந்தியா. மொத்தம் 5 பேப்பர் வந்து நடத்தியிருப்பார். இந்த 5 நியூஸ் பேப்பரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் இதனுடைய எடிட்டர் யாருன்னா அம்பேத்கர், மூக் நாயக், பகிஷ்கிருத் பாரத், சம்தா, ஜனதா, பிரபுதா பாரத். இந்த 5 பேப்பருடைய எடிட்டர் யாருன்னா அம்பேத்கர். அடுத்து 2 மார்ச் 1930. ஸோ இந்த டேட் வந்து கலாராம் டெம்பிள் மூமெண்ட் வந்து நடத்தியிருப்பார். ஸோ கோயில் நுழைவு போராட்டம் நாசிக் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. 15,000 வாலண்டியர்ஸ் வந்து இதில் பங்கேற்றிருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 மார்ச் 1930 கலாராம் டெம்பிள் மூமெண்ட்டு. ஸோ கலாராம் டெம்பிள் மூமெண்ட்னா அம்பேத்கர் ஞாபகம் வரணும். நாசிக்கில் நடந்தது, நாசிக்ங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. அடுத்து ஆல் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ 3 வட்டமேசை மாநாடுகளையும் பங்கேற்றிருப்பார் அம்பேத்கர். இவர் கூட ரட்டமலை சீனிவாசனும் பங்கேற்றிருப்பார். அவர் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் பங்கேற்றிருப்பார். 3ஆவதுல கலந்துருக்க மாட்டார். ரட்டமலை சீனிவாசன் அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார், மெட்ராஸ்லேருந்து. மொத்தம் 3 வட்டமேசை மாநாட்டிலையும் வந்து அம்பேத்கர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். இவர் கூட ரட்டமலை சீனிவாசனும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார், அட்டன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மட்டும்தான் ரட்டமலை சீனிவாசன் அட்டன் பண்ணியிருப்பார். அடுத்து பூனா பேக்ட். ஸோ பூனா பேக்ட்டுங்கிறது முக்கியமானது. பூனா பேக்ட் இது எப்போ சைன் ஆகுதுன்னா 25 செப்டம்பர் 1932. 25 செப்டம்பர் 1932 இந்த பூனா பேக்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எலக்டோரேட் ஃபார் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஸோ டிப்ரெஸ்டு கிளாஸஸ் வந்து தனி வகுப்புவாதி ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. கம்யூனல் அவார்டு வந்து கொடுத்துருப்பட்டிருக்கோம். அதுக்கு எதிர்த்து இந்த பூனா பேக்ட் வந்து சைன் ஆகும். இது சைன் பண்ணுறதுக்கு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல முக்கியமானவங்க இருந்தவங்க மதன் மோகன் மாளவியா, அப்புறம் பால்வாங்கர் பலு. ஸோ இவங்க 2 பேரை தான் அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருப்பாங்க. மதன் மோகன் மாளவியா, பால்வாங்கர் பலு. இதில் வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா, காந்தி என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள் கம்யூனல் எலக்ட்ரேட் செப்பரேட் எலக்ட்ரேட்டுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் மொத்தம் 148 சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த கம்யூனல் அவார்ட் படி பார்க்கும்போது 71 சீட்டு தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் வந்து இங்கே ரிசர்வேஷன் சீட் வந்து ரிசர்வ் பண்ணும்போது உங்களுக்கு 148 சீட் வந்து ரிசர்வ் பண்ணி கொடுத்துருப்பாரு காந்தி. ஸோ இதை வந்து இந்த ஒப்பந்தம் அம்பேத்கர் வந்து அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணியிருப்பார். ஸோ இதை வந்து இந்த மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களை எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொன்ன முதல் சட்டம் எதுனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இந்த ஆக்டில் தான் வந்து எஸ்சி எஸ்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் ஷெட்யூல்டு காஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியினவர்களை. ஸோ பூனா பேக்ட்டுங்கிறது 25 செப்டம்பர் 1932 சைன் ஆகிருக்கும். அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் 25 செப்டம்பர் 1932 இதில் வந்து ரிசர்வேஷன் சீட் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. 148 சீட் வந்து ரிசர்வ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் கம்யூனல் அவார்டில் 71 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 148 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருப்பாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட் வந்து இங்கே தான் வந்து சொல்கிறாங்க. 1934 ஆர்பிஐ ஐடியா டு ஹில்டன் யங் கமிஷன். ஸோ ஹில்டன் யங் கமிஷன் அவர்கிட்ட வந்து ஆர்பிஐ பற்றின ஐடியாவே சொல்லியிருப்பார் 1934. ஸோ ஆர்பிஐ பற்றி டிஸ்கஷன் அது இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருப்பார் ஹில்டன் யங் கமிஷன் கிட்ட. 1936 இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி. ஸோ இவருடைய கட்சி இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி சுதந்திர தொழிலாளர் கட்சியாக ராஜாஜி சுதந்திரா பார்ட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பார். இவரது வந்து இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி அப்படின்னா தமிழில் சுதந்திர தொழிலாளர் கட்சி.
எனக்கு தமிழில் கரெக்டாக தெரில. இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி இது ஆரம்பித்தது அம்பேத்கர் 1936. இவங்க வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி 15 சீட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க பாம்பே 1937 ஜென்ரல் எலெக்ஷனில் பாம்பேயில் 15 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். இந்த இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி உருவாக்குனது அம்பேத்கர். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி நேம் வந்து ரீநேம் பண்ணுறாரு. ஸோ ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு 1942 வந்து ரீநேம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இது ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு 1956 வந்து ரீநேம் ஆகும். ஸோ இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி அப்படின்னா 1936 உருவாக்கியிருப்பார். ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு 1942 ரீநேம் ஆகுது. அதுக்கப்புறம் 1956 ஸோ அவருடைய லாஸ்ட்டு ஸ்டேஜில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசு கட்சியா, ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு உருவாகுது. அது அடுத்ததாக 42 to 46. ஸோ 1942-46 வந்து பார்த்தோம்னா டிஃபென்ஸ் அட்வைசரி கமிட்டி, ஸோ அப்புறம் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மினிஸ்டர் ஃபார் லேபர், ஸோ தொழிலாளர்களுக்கான அமைச்சராக இவர் வந்து பதவி வகிச்சிருப்பார் 1942 to 46 டிஃபென்ஸ் அட்வைசரி கமிட்டிலையும். அதுக்கப்புறம் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மினிஸ்டர் ஃபார் லேபராகவும் இவர் வந்து பதவி வகிச்சிருப்பார். 8 hours டியூட்டி கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து அம்பேத்கர் தான். 8 hours டியூட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார் தொழிலாளர்களுக்காக. 7th இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடந்தது November 27, 1942. ஸோ November 27, 1942 7th இந்தியன் லேபர் கமிஷன், ஸோ லேபர் கான்ஃபரன்ஸ் 7வது இந்திய தொழிலாளர்கள் மாநாடு டெல்லியில் நடக்குது. இந்த மாநாட்டில் 8 hours டியூட்டி வேணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார். 8 மணி நேரம் வேலை. அப்புறம் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை, அதுக்காக பெங்காலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஆஃப்டர் பார்ட்டிஷன் ஃப்ரம் பாம்பே. ஸோ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, ஸோ அரசியல் நிர்ணய சபைக்கு அம்பேத்கர் வந்து எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்புறம் ஆகஸ்ட் 29, 1947 டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக நியமிக்கப்படுவார். ஸோ சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுவுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்டிருப்பார் ஆகஸ்ட் 29, 1947. ஆகஸ்ட் 29, 1947 டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ட்ரோடியூசிங் பவர் அண்ட் வாட்டர் பாலிசி, ஸோ பவர் வாட்டர் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சிடிபிபி அப்படின்னு சொல்லக்கூடியது சென்ட்ரல் டெக்னிக்கல் பவர் போர்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி, சிடபிள்யூசி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். ஸோ இதெல்லாம் ஏற்படுத்தப்படுறதுக்கு இவர் வந்து முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். பவர் அண்ட் வாட்டர் பாலிசி, சிடிபிபி, சென்ட்ரல் டெக்னிக்கல் பவர் போர்டு, சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி, சிடபிள்யூசி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். ஸோ இந்த கமிஷன்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல இவருடைய பங்கு முக்கியமானதாக இருந்திருக்கு. பிரெயின் சைல்டு ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இந்த டேம்ஸ் பக்ரா பெங்கல் டேம், தாமோதர் வேலி, அப்புறம் ஹிராக்கூட் டேம், சோன் ரிவர் வேலி ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டுக்கு எல்லாமே வந்து மூளையாக செயல்பட்டவர் அம்பேத்கர் தான். பிரெயின் சைல்டு ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே அம்பேத்கருடைய பிரெயின் சைல்டு ப்ராஜெக்ட்ஸ். ட்வைஸ், ஸோ 2 முறை ராஜ்யசபா எம்பியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் பாம்பேலேருந்து. ட்வைஸ் ராஜ்யசபா எம்பி, ஸோ 2 முறை ராஜ்யசபானா மாநிலங்களுடைய எம்பியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் பாம்பேலேருந்து. 1952 எலெக்ஷன், இதில் வந்து லாஸ்ட் டு நாராயண் சடோபா கஜ்ரோல்கார், காங்கிரஸை சேர்ந்தவர், இவர்கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். 1952 தேர்தலில் போட்டிட்டு நாராயண் சடோபா கஜ்ரோல்கார் காங்கிரஸை சேர்ந்தவர், இவர்கிட்ட வந்து அவர் தோல்வி அடைஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் 1954 எலெக்ஷன், இதுலேயும் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். பை எலெக்ஷன் 1954 பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் நடக்குது, இதுலேயும் தோல்வி அடைஞ்சிருப்பார். லாஸ்ட் பை எலெக்ஷன் ஃப்ரம் பந்தாரா, 3rd பிளேஸாக வந்திருப்பார், 3வது இடத்துக்கு வந்திருப்பார் பந்தாரா. அப்புறம் 4th வேர்ல்டு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் காட்மண்டில் நடக்குது, அதை அட்டன் பண்ணியிருப்பார் 1954. 4th வேர்ல்டு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸு காட்மண்டு நேபாளில் நடக்குது. இங்கே மாங்ஸு, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்திஸ்ட் மாங்ஸு இவருக்கு வந்து போதி சத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அம்பேத்கருக்கு. போதி சத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில் வந்து கொடுக்கப்பட்டது. 4th வேர்ல்டு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸு காட்மண்டில் நடக்குது, நேபாள் 1954 நடந்திருக்கு. அடுத்து 1955 இவர் வந்து உருவாக்குறாரு புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவாக்குறாரு பாம்பேயில்.
ஸோ 1954 நேபாளில் போயிட்டு 4th வேர்ல்டு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வந்து போதிசத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு 1955 புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பாம்பேயில் வந்து உருவாக்குறாரு. இவர் தலைமையில் தாழ்த்தப்பட்டவர்களும் புத்திஸ்டாக வந்து மாறி இருப்பாங்க நிறைய பேர். அக்டோபர் 14, 1956 கன்வெர்ட் 5 lakh சப்போர்ட்டர்ஸ் டு புத்திசம் அட் நாக்பூர். பாருங்க, ஏன்னா நாக்பூரில் வந்து இவருடைய ஆதரவாளர்கள் 5 லட்சம் பேர் வந்து புத்தத்துக்கு மாறி இருப்பாங்க. அக்டோபர் 14, 1956 6 டிசம்பர் 1956 இது வந்து அன்றைக்கி அவர் வந்து இறந்துருப்பார். இவருடைய கிரிமேஷன் எங்கே நடந்ததுன்னா தாதர் சௌபாட்டி பீச் பாம்பேயில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார். தாதர் சௌபாட்டி பீச்சு பாம்பேயில் 6 டிசம்பர் 1956 வந்து அவர் இறந்துருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். இவருடைய ஐடியாலஜினா கொள்கை, இவருடைய ஐடியாலஜிஸ் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ஜான் டிவி. ஸோ இவரை தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜான் டிவி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சூத்ராஸ் ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிஜெக்டட் ஆரியன் இன்வேஷன் தியரி. ஸோ ஆரியன் வந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியரியை வந்து இவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஆரியன் ஹோம்லேண்ட் வாஸ் இந்தியா. ஸோ அவங்க படையெடுத்துலாம் வரல, ஆரியன் உங்களுடைய ஹோம்லேண்ட் வாஸ் இந்தியா அப்படின்றது தான் இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி. ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ரிஜெக்டட் ஆரியன் இன்வேஷன் தியரி. அப்போஸ்ட் ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது தான் ஆர்டிகல் 370. அதை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஆர்டிகல் 370 வந்து எதிர்த்து இருக்கார் இவர் அம்பேத்கர். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன்லாம் கேட்கலாம். ஆர்டிகல் 370 வந்து அம்பேத்கர் வரவேற்றிருக்க மாட்டார், எதிர்த்திருப்பார். ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது. அது வந்து August 5, 2019 வந்து இந்த ஆர்டிகல் 370 வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. இது நடைமுறைக்கு வந்தது 31 அக்டோபர் 2019 வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ 31 அக்டோபர் 2019 அந்த ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணது நடைமுறைக்கு வந்திருக்கும். ரிப்பீல் பண்ணது August 5, 2019 அமித்ஷா வந்து பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் லோக்சபா ராஜ்யசபாவில். ஸோ ஆர்டிகல் 370 அதை வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார் அம்பேத்கர். அடுத்து ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ பாருங்கள், அக்ரிகல்ச்சரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்தியிருப்பார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் காந்திஜி மாதிரி சொல்லியிருப்பார். காந்திஜி வந்து வில்லேஜில் இருந்து தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாக்கணும்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவரும் வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருப்பார். அப்போஸ் டு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் அப்படின்னா ஸோ எஸ்ஆர்சி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் 1956 வந்து உருவாக்கப்படுது. ஸோ இந்த கமிஷன் வந்து விமர்சனம் செஞ்சு ஒரு புக் எழுதியிருப்பார் 400 பேஜுக்கு. அதில் வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக், மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். இவருக்கு 3 குருஸ் இருந்திருக்காங்க. இவருடைய 3 குரு யாருன்னா கௌதம புத்தா வந்து இவருடைய ஒரு குருவாக அக்செப்ட் பண்ணியிருப்பார். அடுத்து கபீர், அப்புறம் ஜோதிராவ் பூலே. ஸோ இவங்க 3 பேரும் தான் அம்பேத்கருடைய குருஸ். 3 குருஸ்: கௌதம புத்தா, கபீர், ஜோதிராவ் பூலே. அடுத்து 3 வர்ஷிப்ஸ். ஸோ வர்ஷிப்ஸ்னால் இவர் வந்து வணங்கக்கூடியவர். ஸோ எதை வணங்குவார்னா நாலேஜ், மாடஸ்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், மாராலிட்டி. ஸோ இது 3 தான் வந்து இவர் வந்து கடவுளாக மதித்து வணங்கக்கூடியது. ஸோ அம்பேத்கர் கடவுளாக வணங்கக்கூடியது நாலேஜ், மாடஸ்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், மாராலிட்டி. ஸோ இது 3 தான் வந்து அவருக்கு கடவுள். அதுக்கப்புறம் வாண்டு. ஸோ இவர் வந்து எச்சரிக்கை செஞ்சுருக்காரு, எதிர்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நோ டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் கேன் பி மாடல்ட் ஆன் இந்து ட்ரெடிஷன் அண்டு வில்லேஜ் பஞ்சாயத். பாருங்கள், இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து காந்திஜியோட ஐடியாலஜியை எதிர்க்கக்கூடிய ஸ்பீச் இதில். நோ டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன். ஸோ எந்த மக்களாட்சி அரசியலமைப்பும் வந்து இந்து ட்ரெடிஷன், ஸோ இந்து ட்ரெடிஷன்லேயோ இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்து அடிப்படையிலையோ வந்து உருவாக்க முடியாது, மாடல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோ டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் கேன் பி மாடல்ட் ஆன் தி இந்து ட்ரெடிஷன் அண்டு வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் த வில்லேஜ் அம்பேத்கர் ஆஸ்க்டு. ஸோ என்ன கேட்குறாரு, எது வில்லேஜ் அப்படின்னு கேட்குறாரு. பட் சிங்க் ஆஃப் லோக்கலிசம், டென் ஆஃப் இக்னோரன்ஸ், நேரோ மைண்டட்னஸ் அண்டு கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாரு. வாட் இஸ் த வில்லேஜ்?
அம்பேத்கர் ஆஸ்க்டு பட் சிங்க் ஆஃப் லோக்கலிசம். ஸோ அது வந்து ரொம்ப லோக்கலிசம். டென் ஆஃப் இக்னோரன்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. நேரோ மைண்ட்னஸ் குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடியது. அண்டு கம்யூனலிசம் இருக்கக்கூடியதான் வில்லேஜா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. ஆஃபர்ட் மோர் பவர்ஸ் டு சென்டர். ஸோ பாருங்கள், சென்டருக்கு வந்து அதிகமான அதிகாரம் கொடுக்கறதுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ ஆஃபர்டு மோர் பவர்ஸ் டு த சென்டர். சென்டருக்கு வந்து அதிகமான பவர் கொடுத்துருப்பாரு. இது என்னது, இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து கடைசி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒப்பீனியன் அதில் வந்து எடுபடாது. ஸோ அப்போ இதில் வந்து அதிகமான அதிகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருப்பார். அடுத்து ஆர்டிகல் 32ங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டு இஸ்யூ பண்ணக்கூடியது. இந்த ஆர்டிகல் 32வை வந்து சோல் அண்டு ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் வெரி ஹார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருப்பார். சோல் அண்டு ஹார்ட்னு சொன்னது ஆர்டிகல் 32வே அம்பேத்கர் சொல்லியிருப்பார். இவர் வந்து கான்ஸ்டியூஷனை என்ன சொல்கிறாருன்னா ஒரு டைனாமிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டைனாமிக்னா அது வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஸோ டைனாமிக்னா மாறிட்டே இருக்கக்கூடியது. அதனால் இதை வந்து கான்ஸ்டியூஷன் டைனாமிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது கிடையாது. அது வந்து மாறலாம், மாற்றத்துக்கு உட்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு கான்ஸ்டியூஷனை. கான்ஸ்டியூஷன் டைனமிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. பாரத ரத்னா. ஸோ பாரத ரத்னா கொடுத்தது 1990 இறந்ததுக்கப்புறமா வந்து கொடுத்துருப்பாங்க அம்பேத்கருக்கு. 1990 பாரத் ரத்னா. அடுத்து வேறு என்ன ஹானர் செஞ்சுருக்காங்கன்னா அம்பேத்கர் நேஷ்னல் மெமோரியல் எங்கே, அலிப்பூர் ரோடு டெல்லியில் இருக்குது. அம்பேத்கர் நேஷ்னல் மெமோரியல். ஸோ நினைவகம் அலிப்பூர் ரோடு டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் பர்சனல் லைப்ரரி, இவருடைய பர்சனல் லைப்ரரி ராஜ்கீர் இன் பாம்பேயில் இருக்கக்கூடியதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் லைப்ரரி. ஸோ பாருங்கள், ஒரு தனிநபர் பயன்படுத்திய ஒரு லார்ஜஸ்ட் லைப்ரரி, உலகத்திலேயே மிகப்பெரிய லைப்ரரி அம்பேத்கர் பயன்படுத்தின பர்சனல் லைப்ரரி. அது வந்து எங்கே இருக்குன்னா ராஜ்கீர் பாம்பேயில் இருக்கக்கூடியது. 2015 மியூசியம் வந்து உருவாக்குறதுக்காக அப்ரூவ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்டேச்சு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்டேச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ சமத்துவத்துக்கான ஒரு சிலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மும்பையில் வந்து அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. மும்பையில் அந்த சிலையை அமைக்கணும்னு சொல்லி அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் மும்பை 2015. அதே மாதிரி மியூசியமும் இந்த சிலையை உருவாக்குறதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்கோம் மத்திய அரசு. மியூசியம் பிளான். ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் வில் டிஸ்பிளே பாபா சாஹிப் அம்பேத்கர்ஸ் மெமோரியல். தேர் வில் பி அ லைப்ரரி, ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹேவ் அக்சஸ் டு இட். ஸோ லைப்ரரி இருக்கும், அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹவுஸ் வில் அக்காமடேட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் ஆன் ஸ்காலர்ஷிப் கிவன் பை த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பாருங்க, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து 2 மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இவருடைய பேரில் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கெஸ்ட் கேன் ஆல்சோ ஸ்டே இன் த ஹவுஸ். ஸோ கெஸ்ட்னா விவிஐபி அவங்க வந்து தங்கிறதுக்கான பர்மிஷனும் வந்து இந்த ஹவுஸில் தங்கிறதுக்கான பர்மிஷனும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மியூசியம் பிளான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் ஜெயந்தி. ஸோ அம்பேத்கர் பிறந்த நாள் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு 2016 செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது சொன்னது யுனைடெட் நேஷன்ஸ், யுஎன் சொல்லியிருக்கு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை வந்து சொல்லியிருக்கு 2016 அம்பேத்கர் பிறந்த நாள் அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் சின்ஸ் 2016. ஸோ 26 நவம்பர். ஸோ இது வந்து என்ன சொல்கிறோன்னா நேஷ்னல் லா டே அப்படின்னு சொல்கிறோம் 26 நவம்பர். அப்படி இல்லைனா கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 125th பர்த் ஆனிவர்சரி. ஸோ அம்பேத்கருடைய 125th 125வது பிறந்த நாளில் இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷன் டே. நவம்பர் 26 வந்து கான்ஸ்டிடியூஷன் டே அல்லது நேஷ்னல் லா டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணணும். டிசம்பர் 30, 2016 2016 பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பீம் ஆப்புங்கிறது யூபிஐயில் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. இதை கிரியேட் பண்ணது என்பிசிஐ, நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து இந்த பீம் ஆப் வந்து உருவாக்கியிருப்பாங்க. டிசம்பர் 13, 2016 இந்த ஆப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கிரேட்டஸ்ட் இந்தியன் 2012 போல்
பை ஹிஸ்ட்ரி டிவி 18 அண்டு CNN IBN. ஸோ இந்த 2 சேனல் வந்து இப்போ போல் வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க 2012. அதில் கிரேட்டஸ்ட் இந்தியன் அப்படின்னு அம்பேத்கர் வந்து செலக்ட் ஆகியிருக்காரு 2012 போலில். அடுத்து மேக்கர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ இந்த உலகத்தை உருவாக்கியவர்கள் மேக்கர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து சர்வே எடுத்திருக்கோம். அதில் 4th பர்சனாக வந்து இவர் வந்து வந்திருப்பார். ஸோ 4th பர்சனாக இவருக்கு வந்து ரேங்க் கொடுத்துருப்பாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. மேக்கர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த ரேங்கிங். அதில் 4th பர்சனாக அம்பேத்கர் வந்திருப்பார். கொலம்பியா யூனிவர்சிட்டி ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுது. ஸோ மாடர்ன் இந்தியாவுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருக்கு. ஒன்லி இந்தியன் ஸ்டேச்சு வித் காரல் மார்க்ஸ் இன் லண்டன். ஸோ லண்டனில் வந்து காரல் மார்க்ஸ் கூட ஒரு இந்தியருடைய சிலை இருக்குன்னா அது வந்து அம்பேத்கர் தான். ஒன்லி இந்தியன் ஸ்டேச்சு வித் காரல் மார்க்ஸ் இன் லண்டனில் இருக்குது இந்த சிலை. ஸோ காரல் மார்க்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிலை அம்பேத்கருடையது, ஒரே ஒரு இந்தியன். கிரெடிட் ஆஃப் அசோக் சக்ரா இன் ஃப்ளாக். ஸோ தேசிய கொடியில் அசோக சக்கரம் இருக்கிறதுக்கான கிரெடிட் வந்து அம்பேத்கரை தான் சேரும். பெயிண்டட் புத்தா வித் ஓப்பன் டைஸ். ஸோ புத்தா வந்து பார்த்தோம்னா எல்லா சிலைகளில் இல்லை பெயிண்டில் பார்த்தோம்னா கண்ணை மூடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து புத்தாவுக்கு வந்து கண்ணை திறந்திருக்க மாதிரி ஒரு பெயிண்ட் வந்து வரைஞ்சிருப்பார். பெயிண்டட் புத்தா வித் ஓப்பன் டைஸ். ஸோ புத்தா வந்து கண்ணை திறந்திருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருப்பார். மகன் வீர் சந்திராமணி. ஸோ இவர் வந்து மாடர்ன் புத்தா ஆஃப் திஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா மகன் வீர் சந்திராமணி. இவர் வந்து மாடர்ன் புத்தா ஆஃப் திஸ் ஏஜ். ஸோ அம்பேத்கரை வந்து புத்தான்னு சொல்லியிருக்காரு. மாடர்ன் புத்தா, நவீன புத்தா ஆஃப் திஸ் ஏஜ், இந்த காலகட்டத்துடைய நவீன புத்தா அப்படின்னு சொல்லி மகன் வீர் சந்திராமணி சொல்லியிருக்காரு. அமர்த்தியா சென். ஸோ இவர் வந்து எக்கனாமிக்ஸ் நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். இவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பார்னா இஸ் ஃபாதர் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ அமர்த்தியா சென் இவர் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு என்னுடைய ஃபாதரே வந்து அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? அமர்த்தியா சென். என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஃபாதர் இன் எக்கனாமிக்ஸு அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அமர்த்தியா சென். அடுத்து நேரு என்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கரை பற்றினா, அம்பேத்கர் சிம்பிள் ஆஃப் ரிவோல்ட் அகைன்ஸ்ட் அப்ரெசிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கோட்ஸ். ஸோ நேரு வந்து சொல்லியிருக்காரு அம்பேத்கர் வந்து சிம்பிள் ஆஃப் ரிவோல்ட் அகைன்ஸ்ட் அப்ரெசிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்து யூனிவர்சிட்டி. அப்புறம் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாச்சு இன் வேர்ல்டு. ஸோ உலகத்திலேயே வந்து அதிகமான சிலை இருக்கக்கூடிய ஒரே நபர் அம்பேத்கர் தான். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாச்சு இன் வேர்ல்டு. உலகத்திலேயே வந்து அதிகமான சிலைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே நபர் அம்பேத்கர். 1950 ஃபஸ்ட்டு ஸ்டேச்சு இன் கொல்காப்பூர் மகாராஷ்டிரா. ஸோ முதல் சிலை வந்து 1950 கொல்காப்பூரில் வந்து வச்சுருக்காங்க. கொல்காப்பூர் தான் அவருடைய முதல் சிலை. உலகத்தில் அதிகமான சிலை வைக்கப்பட்டதும் அம்பேத்கருக்கு. அவருடைய முதல் சிலை கொல்காப்பூர் மகாராஷ்டிராவில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ 14th ஏப்ரல் வந்து என்னென்னு செலிப்ரேட் பண்ணுறோம்? அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அவருடைய பர்த் ஆனிவர்சரி 14th ஏப்ரல் அவருடைய பர்த் ஆனிவர்சரி அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அம்பேத்கர் ஃபவுட் ஃபார் 3 years to get the comprehensive Hindu Code Bill passed which gave several important rights to women. ஸோ Hindu Code Bill இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக 3 வருஷம் வந்து போராடி இருப்பார். ஸோ 3 வருஷம் போராட்டத்துக்கப்புறம் தான் இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த பில்லில் பெண்களுக்கு வந்து உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். முக்கியமான உரிமைகள் வந்து பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்காக 3 வருஷம் போராடி இருப்பார் இந்து கோட் பில் பாஸ் பண்ணுறதுக்காக. இந்த கோட் பில்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உமன் குட் நவ் இன்ஹெரிட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுடைய குடும்ப சொத்துக்களில் உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, பரம்பரை சொத்துக்களில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பர்மிட்டிங் டிவோர்ஸ் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ். பாருங்கள், விவாகரத்து செய்கிறதுக்கான உரிமையும் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் பெண் குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்கான உரிமையும் இதில் சொல்லப்பட்டிருக்கோம், கொடுத்துருக்காங்க. த கோட் கேவ் போத் மென் அண்ட் உமன் த ரைட் டு டிவோர்ஸ். ஸோ போத் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து விவாகரத்து செய்கிறதுக்கான சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் விடோஸ் அண்டு டிவோர்ஸீஸ் வேர் கிவன் த ரைட் டு ரீமேரி. ஸோ விடோஸ் அப்படின்னா விதவை பெண்களும்
டிவோர்ஸ் விவாகரத்து செஞ்சவங்களும் திருமணம் செய்திருக்க மறுபடியும் இரண்டாவது திருமணம் செய்துக்கிறதுக்கான உரிமை வந்து கொடுத்துருக்கு இந்த இந்து கோட் பில்லில். அதுக்கப்புறம் பாலிகாமி வாஸ் அவுட்லாட். பாலிகாமி அப்படின்னா பலதாரம் மனம். ஸோ ஒரு ஆண் நிறைய பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறது அதான் பாலிகாமி, பலதாரம் மனம். இது வந்து அவுட்லாடு. ஸோ இது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் இந்த பில்லில். பாலிகாமி அப்படின்றது ஒரு அவுட்லாடு, சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அண்டு அடாப்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் எனி கேஸ்ட் பர்மிட்டட். ஸோ இவர் வந்து அவருடைய ஜாதியை சார்ந்தவரை வந்து திருமணம் செஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த அவருடைய ஜாதியை சார்ந்த சமூகத்தை சார்ந்த குழந்தையை தான் தத்தெடுக்கணும் அப்படின்றதும் கிடையாது. எந்த சமூகத்தை சார்ந்த ஜாதியை சார்ந்த குழந்தையும் தத்தெடுக்கலாம், அவரையும் எந்த சமூகத்தை சார்ந்தவரையும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை வந்து கொடுத்துருக்கக்கூடியது இதுதான். ஸோ பாருங்கள், இவ்வளோ முக்கியமான விஷயம் வந்து இந்த இந்து கோட் பில்லில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோட் பில் பாஸ் பண்ணுறதுக்காக 3 வருஷம் வந்து போராடி இருப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த கோட் பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்து கோட் பில் இன்டர் காஸ்ட் மேரேஜ் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் எனி கேஸ்ட் பர்மிட்டட். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவே வந்து அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொன்னது. இதில் அவர் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இவருடைய ஐடியாலஜி எப்படி இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தலைவர்கள் பற்றி படிக்கும் போதும் அவருடைய ஐடியாலஜி என்ன, இவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அப்புறம் வந்து பெண்களுக்காக இந்து கோட் பில் இது பாஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்போ பெண்களுக்காக பாடுபட்டிருக்காரு, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடி இருக்காரு. இந்த மாதிரி முக்கியமான கொள்கைகள் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கொள்கைகள் வச்சு தான் அவங்க வந்து கோட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எல்லா கோட்ஸுமே வந்து நம்ம தேடி படிச்சுட்டு இருக்க முடியாது. அவருடைய ஐடியாலஜி மைண்டில் வச்சோம்னாலே அந்த ஐடியாலஜிக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின் பேப்பரில். ஸோ இவ்வளோ தான் வந்து அம்பேத்கர் பற்றி நான் எடுத்திருக்கக்கூடிய நோட்ஸு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னொரு தலைவர் அடுத்து அம்பேத்கருக்கு அப்புறம் யார் கொடுத்துருக்காங்களோ சிலபஸில் அவரை பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.